யோகாம்பால் இப்போ சாம்பார் பொடி, ரசப்பொடி, இட்லி தோசை மிளகா பொடி, பருப்பு பொடி அண்ட் டீடாக்ஸ் பொடி. டீடாக்ஸ் டீ பொடிங்கிறது கஷாய பொடி. இது எல்லாமே இப்போ தயாராக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் அது வழியாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணினா அதை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இது ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி. அதாவது பழைய நாள்லலாம் பண்ணுற ஒரு ரசம் தான். இடித்த வெங்காய ரசம் அப்படின்னு ஒன்று பண்ணுவாள். ஸோ கிராமத்துலலாம் பண்ணுவாள். அந்த இது தான் பண்ண போகிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக ஆகிடும், டக்குன்னு ஆகிடும். நான் இதில் பருப்பு ஜலம் ஆட் பண்ண போகிறேன். வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பருப்பு ஜலம் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வறுக்கிறது எல்லாத்தையுமே பொடி பண்ணி போட்டோன்னா அதுலேயே பருப்பு இருக்குது, அதுவே போகிறதுனாலும் போதும். ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஸோ இதுக்கு நம்ம என்னெல்லாம் முதல்ல இடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, 2 பச்சை மிளகா, இது மாதிரி ஒரு சாம்பார் வெங்காயம் சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு 7-8 எடுத்துட்டுருக்கேன். ஒரு 3-4 பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை. இதை வச்சு நல்லா இடித்து எடுத்துன்னு வந்துடுறேன். ரசத்துக்கு தேவையான ஒரு பொடி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் தனியா, ஒரே ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம். இதெல்லாம் கலர் மாறணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு அப்படியே வறுத்துட்டு கொஞ்சம் சூடு ஏறினதும் இந்த இதிலையே போட்டு பொடி பண்ணி எடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா எல்லாத்தையும் நல்லா தட்டி எடுத்துன்னு இருக்கும். உங்களுக்கு தட்டுற இந்த கல் இல்லை அப்படின்னு சொன்னால் மிக்சியில் போட்டு பல்சஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. ஃப்ரிக் ஃப்ரிக் ஃப்ரிக்னு பல்சஸ் கொடுத்தேன்னா போதும். இதுவும் பார்த்தீங்கன்னா கலர் மாற வேண்டாம், ஜஸ்ட்டு சூடாகிடுத்து ஒரு 2 மினிட்ஸ் வறுத்தேனாலே போதும், சூடாகிடும். இதையும் இதில் போட்டு பொடிச்சுக்கலாம். இது என்னென்னு கேட்டேன்னா, 2 தக்காளி பழம் ஜஸ்ட்டு கையால் நெசுக்கிக்கோங்க. இல்லைன்னா இதே மாதிரி இந்த தக்காளி மிக்சியில் போட்டு பல்சஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. அதை பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். கொஞ்சம் திரியாக தான் இருக்கணும், ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாலாம் ஆக்கிடாதீங்க. கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன். ஜஸ்ட் கொஞ்சமாக ஒரு சின்ன ட்ராப் நெய் விட்டுக்கலாம். அதில் இந்த வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை செதைச்சோம் இல்லையா, அதை இதில் போட்டுக்கலாம். இது வதக்கிட்டு இருக்கட்டும். இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் கலந்துக்கலாம். ரசத்துக்கு தேவையான உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். ரசத்துக்கு தேவையான மஞ்சப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். இது கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் இதையும் வதக்கிட்டோம். இதை அப்படியே ரசத்தில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இப்படியே போடலாம். கருவேப்பிலை நம்ம அதில் செதைச்சு போட்டோன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஸோ யாரும் எடுத்து தூர வைக்க முடியாது. இப்படி போட்டேன்னா கொஞ்சம் வாசனை அதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இறங்கிக்கும். அதனால் 2 தடவை கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு கொதி வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த கொத்தமல்லி விதை, துவரம்பருப்பு, மிளகு, ஜீரகம் இதை மட்டும் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். பார்த்தேன்னா இதுவும் கரக்கரன்னு இருந்தால் போதும். ரொம்ப ஃபைனாலாம் பண்ணாதீங்க, நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கல் இல்லைங்கிறவா கவலைப்பட வேண்டாம். மிக்சியில் போட்டு பல்சஸ் கொடுத்து எடுத்தேன்னா அழகாக வந்துடும். இது ரொம்ப நாளைக்கு கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது எல்லாமா கூட்டிட்டோம் இதில். ஸோ இது ஒரு கொதி வந்ததும் இதையும் போட்டுட்டு இதோடு சேர்ந்து இன்னொரு கொதி வந்ததுக்கப்புறமா பருப்பு ஜலம் விட்டு விளாவினோன்னா ரசம் ரெடி. ரொம்ப குவிக்காக ஆகிடும், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். ரொம்ப என்ன சொல்கிறது, ரா வேலைக்கெல்லாம் சட்டுன்னு ரசம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ரசம் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும். ஒரு கொதி வரட்டும்.
பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு கொதி வந்துடுத்து. இந்த ஸ்டேஜில் இந்த பவுடரை இதில் ஆட் பண்ணிடலாம். மொத்தமே இவ்வளோதான் பண்ணது, எல்லாத்தையும் போட்டாச்சு. இந்த ஒரு ரசத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் நம்ம பொடி பண்ணியிருந்தோம். இந்த பொடியோடு சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இது எல்லாமே நம்ம இடித்து போடுறதுனால இதுக்கு பேர் இடித்த ரசம்னு பேர். வேறு எந்த பொடியுமே நம்ம யூஸ் பண்ணல. சாம்பார் பொடி, ரசப்பொடி எதுவுமே இதுக்கு யூஸ் பண்ணல. எல்லாமே ஜஸ்ட்டு அப்படியே வறுத்துட்டு, ட்ரையாக வறுத்துட்டு அப்படியே அதில் தோராயமாக 1-2 நெசுக்கி இதில் ஆட் பண்ணுறது பேர் தான் இடித்த ரசம். இடித்த வெங்காய ரசம், அதனால தான் பேரே இருக்குது. ஸோ இது நல்லா கொதிச்சுட்டு நான் பருப்பு ஜலம் ஆட் பண்ணுறேன். வேண்டாங்கிறவா இதில் ஆல்ரெடி நம்ம வந்து பருப்பு வச்சு தான் இடித்து போட்டிருக்கோம். வேண்டாம்னா வெறும் ஜலம் விட்டு விழா விடுங்க. அப்படி நல்லா நுரைச்சி வரட்டும். மேலே கொத்தமல்லி போட்டோன்னா ரெடி. ஸோ ரசம் நல்லா பொங்கிட்டும். இந்த ஸ்டேஜில் ரசத்தை இறக்கி வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா இது ரொம்ப ஷார்ட் டைம் தான் நம்ம கொதிக்க வைக்கிறோம் அப்படிங்கிறதுனால பெருங்காயம் அப்படியே வாசனையோடு இருந்துடும். அதனால் அதில் போட்டு கொதிக்க விடாமல் தாளிக்கடிச்சே கடுகுக்கு அப்புறம் பெருங்காயம் போட்டு நல்லா பொரிச்சிட்டு அதில் கொட்டி மூடி வச்சுட்டேன்னா ரசம் அவ்வளோ வாசனையாக அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி. ஸோ ஜோரான இடித்த வெங்காய ரசம் ரெடி ஆகிடுது. நிச்சயமாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது என்னோடய ஃபீட்பேக் சொல்லுங்கள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படி சொல்லி கேட்டேன்னா, இது ரொம்ப பேராத்துக்கு நிறைய பேர் கேட்டுருக்கேள், நிறைய பேர் பண்ணிட்டுருக்கேள், இல்லைன்னு சொல்லலை. கரிமா பொடி அப்படின்னு சொல்லுவாள். இதை வந்து என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இந்த வதக்கல் கரிகாலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த கரிமா பொடியை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி வதக்கி எடுத்தேன்னா ரொம்ப ஜோராக இருக்கும். இந்த கரிமா பொடி தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை பண்ணி வச்சுன்ட்டு நீங்கள் பாட்டுக்கு வெண்டைக்காய் கறினா பண்ணலாம், கத்திரிக்காய் கறினால. ஆனால் நான் இதில் வந்து தேங்காய் ஆட் பண்ணல. நான் வந்து வெறும பாக்கி சாமானெல்லாம் போட்டு மட்டும் இது பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னு கேட்டேன்னா, தேங்காய் போட்டுட்டேன்னா, தேங்காயை போட்டு வறுத்து அரைச்சி பொடி பண்ணி வச்சுட்டேன்னா 15 நாளுக்குள்ளே அந்த கரிமா பொடியை நீங்கள் ஆக்கிடணும். அதுக்கப்புறமா இருந்தால் அது கார வாசனை வந்துடும். அதனால நான் இன்றைக்கி தேங்காய் போடாமல் வெறுமை இந்த கரிமா பொடியை மட்டும் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் பண்ணிக்கிறச்சே உங்களுக்கு தேங்காய் தேவைன்னா தனியாக அது மேலே இது பண்ணி போட்டு அதை நீங்கள் பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இந்த பொடியை போட்டு நான் அதுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு கறியும் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? ஆரம்பிக்கலாம். இது வந்து பச்சரிசி 1 கப் எடுத்துருக்கேன். கடலைப்பருப்பு அதே அளவு, துவரம்பருப்பு அதே அளவு, தனியா அதே அளவு, எல்லாமே ஒரு கரண்டி எடுத்துட்டேன். இந்த கரண்டியால் ஒரு கரண்டி எல்லாமே எடுத்துட்டேன். இதில் 6 மிளகா வத்தல் போடுறேன். இதில் கலர் மாறக்கூடாது. ஜஸ்ட்டு நல்லா சூடு வர வறுத்துட்டு இதை பொடி பண்ணி வச்சுக்கணும். இதில் 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கருவேப்பிலை. நீங்கள் பெருங்காய கட்டி வச்சுருக்கேள் ஆட் பண்ண போகிறீள் அப்படின்னு சொல்லி சொன்னால், பெருங்காய கட்டியை வந்து நல்லா தண்ணியாக எண்ணெயில் பொரித்து எடுத்துட்டுருங்கோ. நான் இன்றைக்கி பொடி தான் யூஸ் பண்ண போகிறேன். பொடி யூஸ் பண்ணாலும் உங்கள்கிட்ட பொடி இருக்குதுன்னா பொடி யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். அடுப்பை சின்னதாக வச்சுக்கோங்க. கலர் மாறிடக்கூடாது. ஜஸ்ட் இதெல்லாம் நல்லா வறுபடணும். ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நீங்கள் கூட்டெல்லாம் பண்ணி இறக்கிட்டு கடைசியாக இந்த பொடியில் ஒரு 2 ஸ்பூனு போட்டுட்டு நீங்கள் இதை கூட்டு பண்ணி பாருங்களேன். கூட்டு கூட பிடிக்காதுன்னு சொல்கிறா கூட இந்த கூட்டை கேட்டு வாங்கி சாப்பிடுவோம். அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த கூட்டுக்கு வேணாலும் இதை போடலாம். இது எல்லா கறிகாயிலுமே, கத்திரிக்காய் கறி, வெண்டைக்காய் கறி, சேனைக்கிழங்கு கறி, சேப்பங்கிழங்கு கறி, உருளைக்கிழங்கு கறி எல்லாத்துக்குமே இது போடலாம். நான் இதில் வந்து பெருங்காயப்பொடி போட்டு வறுத்தோன்னா கருகி போய்டுமேன்னு போடலை. கொஞ்சம் கடைசியாக சூடு இருக்கிறதே அதில் பொடியை போட்டுனுடுறேன். அவ்வளோதான். ஸோ இதில் இப்போது நம்ம ஃபைனலாக ஒன்றா 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி போடுறேன். அதே மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி போடுறேன்.
உப்பு இதே மாதிரி நல்லா ஒரு 1 டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் கிட்ட போட்டுருங்க. அடுப்பு இன்னும் நான் சின்னதாக தான் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா 2 பெரட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு பெரட்டிக்கோங்க. இதை ஆற விட்டுட்டு இதை நம்ம பொடி பண்ணின்னு வந்துட்டு அப்புறம் இது அப்படியே வெறுமை காமிச்சேன்னா உங்களுக்குலாம் இதாகாது இல்லையா? ஸோ ஒரு உருளைக்கிழங்கு கறி எப்படி பண்ணுறதுன்றது மட்டும் பார்த்துடலாம் நம்ம. இப்போ நம்ம அந்த கரிமா பொடியை போட்டு உருளைக்கிழங்கு கறி தான் பண்ண போகிறேன். நான் ஒன்றும் புதுசாக எதுவும் எடுத்துக்கல. உருளைக்கிழங்கு கறி சேஃப் சைடாக எல்லாருக்குமே பிடிச்சது. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போடுறேன். இது எவ்வளோ மாமி உருளைக்கிழங்குன்னு கேட்டீங்கன்னா நான் 1/2 கிலோ உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன். கடுகு வெடிக்கிறது 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. அந்த பொடியில் நமக்கு இருக்குன்னா கூட நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு சின்ன பிஞ்ச் பெருங்காய பொடி, ஒரு சின்ன பிஞ்ச் மஞ்சள் பொடி, கருவேப்பிலை, உருளைக்கிழங்கை இதில் ஆட் பண்ணலாம். அந்த பொடியில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இருந்தாலும் நம்ம இந்த உருளைக்கிழங்குக்குன்னு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுடலாம். எல்லாம் இந்த பொடி நல்ல ஜோராக இந்த மாதிரி பவுடராக இருக்கும். கொஞ்சம் ரொம்ப பவுடர் மாதிரி அரைக்காதீங்க. கொஞ்சம் நரன்னு இருக்கட்டும். அப்போ தான் அந்த இதில் எல்லாம் ஒட்டிண்டு நல்லா ஜோராக வரும். இப்போ இந்த பொடி பண்ண பொடியை இதில் போடலாம். நல்லா 2 ஸ்பூன் கிட்ட போடலாம். அஃப்கோர்ஸ் நிச்சயமாக இல்லைன்னு சொல்ல, இதில் தேங்காயும் சேர்த்து போட்டு நல்லா வறுத்து செவக்க வறுத்துடணும். தேங்காயை தனியாக வறுத்து இதோட போட்டு பொடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணினா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னு சொல்ல. ஆனால் நமக்கு வந்து ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது. ஒரு 15 நாள்லலாம் கார வாசனை வந்துடும். இது இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் வதங்கினதும் இது ரெடி ஆகிடுது. ஸோ இது நல்லா ரோஸ்ட் ஆகணும்னா நீங்கள் அப்படியே சிம்மில் வச்சு ரோஸ்ட் பண்ண விட்டேன்னாலும் அரிசி போட்டிருக்கோம் இல்லையா, அந்த அரிசினாலேயே இது வந்து நல்லா ரோஸ்ட் ஆகும். ஃபைனலாக இது ரெடி ஆகிடுது. ஸோ இது கரிமா பொடி எப்படி பண்ணணும், அந்த கரிமா பொடியை போட்டு எப்படி காய் பண்ணணும் அப்படின்றதையும் காமிச்சாச்சு. ஸோ ஹோப் இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ரசஞ்சாத்தோடலாம் இந்த காய் வந்து சூப்பர் டூப்பராக இருக்கும். நிச்சயமாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.